வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் வாழைக்காய் சில்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது நம்ம எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே சைவத்தில் அசைவ சுவை உள்ள உணவுகளை விரும்பி சாப்பிட்றாங்க, அதாவது மாக் மீட் உணவுகளை எல்லாமே சாப்பிட்றாங்க. இந்த வாழைக்காய் சில்லி மஞ்சூரியன் நம்ம நார்மல் சிக்கன் சில்லி மஞ்சூரியன் டைப்லேயே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வாழைக்காய் சில்லி மஞ்சூரியன் செய்யறதுக்குங்க நான் 2 வாழைக்காய் எடுத்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிறேங்க. மேல் தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ மேல் தோல் எல்லாமே சீவியாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நறுக்கிக்கும் போது சரியாக இருக்குங்க. இப்போ 2 வாழைக்காய் எடுத்துங்க. மேல் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்தேன் தண்ணியில். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. கலக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கும் போது சரியாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு நல்லா ஒன்று சேர கலந்து வச்சாச்சுங்க. எல்லா வாழைக்காயிலையும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டுங்க. நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஊற வைக்க தேவையில்லைங்க, எண்ணெய் காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒன்று கூட ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டுக்கும்போது சரியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க, நல்லா வெந்த வரகு தான் திருப்பி விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு சிலதெல்லாம் ஒன்று கூட ஒன்று ஒட்டின மாதிரி இருந்தால் வெந்த வரகு நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறின வரகும் கூட நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி நம்ம கரண்டியில் லேசாக அழுத்தி விடும்போது ஒன்று ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே பொரிச்சு வச்சுட்டேங்க. மஞ்சூரியனுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பொரிச்ச எண்ணெயிலிருந்தேங்க 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 7 8 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கியூப் டைப்பில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு குடை மிளகாய் கியூப் டைப்பில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு குடை மிளகாய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அடுத்தது நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துவோம், அதுலேயே உப்பு இருக்கும். அளவாக உப்பு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் குடைமிளகாய் வதக்கி விட்டாச்சுங்க. குடைமிளகாய் ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ சாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் கூட மறுபடியும் நல்லா கலந்து விட்ட பிறகு தாங்க ஊற்றணும். அடியில் போய் மாவு தங்கிக்கும். நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 3-4 நிமிஷம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொதிக்க வச்சாச்சுங்க. இது கூட பொரிச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா காந்து விட்டுக்கலாம். இது கூடவே கடைசியாக காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இப்போ தயாராகிடுச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மாப்பீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சைவ சமையல அசைவ சுவையில் உணவெல்லாம் நிறைய பேர் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வாழைக்காய் சில்லி மஞ்சூரியன் வந்துங்க நம்ம நார்மல் சிக்கன் சில்லி மஞ்சூரியன் டைப்லேயே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவீங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.